ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய vlog 1க்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த வீடியோவிலே வேணான்னா சொல்லுங்கள், நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் நிறுத்தாதீங்க, சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, காமிங்காக இருக்குது, ஷேர் பண்ணுங்கன்னு இருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னால் ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் போய் ரிப்ளை பண்ண முடியல. அடுத்தடுத்து ஒர்க் லோடு அதிகமாகிட்டே இருக்குது. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும்னு நினைக்கும் போது சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சாரி, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா இந்த மாதிரி வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பொறுமையாக அந்த ஒரு வேர்டையும் டைப் பண்ணி எனக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையும் அமைய ஆசைப்பட்றேன், ஆனால் அமையலை. பட் உங்கள் வீடியோ மூலமாக எனக்கு அந்த பீஸ் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ அந்த வேர்ட்ஸ்க்கு. பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையும் அமையும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கரெக்டான டைமில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையில் வரும். நீங்கள் அதுக்காக முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, என்றைக்குமே விட்டுறாதீங்க. இன்றைக்கும் காலையில் எழுந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்த உடனே இவங்க 2 பேரும் செவுத்து மேலே ஒரு பல்லியை பார்த்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் அந்த பல்லியை பிடிச்சி கொடு, நான் இன்றைக்கி அவனை ஒரு வழி பண்ணணும்னு. அதை தான் என்கிட்ட இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டு இங்கே சைடில் இந்த பம்கின் கொடி நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் 2 பம்கின் தான் காய்ச்சது. டெய்லி பூ இருக்குது, டெய்லி மொட்டை எடுக்குது. பட் காய் மட்டும் நிற்கவே இல்லை. சரி, பாதி கட் பண்ணி போட்டுடலான்னு சைடில் போய் பார்த்தேன். பட் கட் பண்ண மனசே வரல. சரி, என்ன அந்த எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு பிடுங்கிட்டு இருக்கும்போது இந்த செடி பார்த்தேன். இந்த ஊட்டி மலையிலலாம் போகும்போது இது இருக்கும். இது ஃபேனோ ஏதோ சொல்லுவாங்க, இந்த செடி பேர் சரியாக தெரியல. பட் இதை அந்த மாதிரி மலை பிரதேசத்தில் அழகு செடியாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இங்கே முளைக்குது சென்னை வெயிலுக்குன்னு தெரியல. பட் முளைச்சிருந்தது. இது அந்த செடியானும் எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் மாதிரி இருந்ததா. எனக்கு ஒரு ஐடியா வந்தது அதை பார்த்த உடனே. சரி, அதை எடுத்துகிட்டு போய் அழகாக இந்த மாதிரி ஒரு கப் வீட்டில் இருந்தது ஆல்ரெடி. அதில் ஒரு செடி வச்சுருந்தேன், அது செத்து போச்சு. அதை அப்படியே வச்சுருந்தேன், வேறு ஏதாவது செடி வாங்கி வைக்கலான்னு. ஆனால் வாங்கவே போக டைமே கிடைக்கல. சரி, இந்த செடியை வச்சோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. அண்ட் நான் எப்போவுமே ஒரு வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி மெஸ்ஸி ஆகிடுச்சுன்னா அந்த மெஸ்ஸியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலைக்கே போவேன். ஏன்னா ஒரு குப்பை மேலே குப்பை சேர்ந்து அந்த இடமே ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரீசெண்டாக இந்த ஷூ ரேக் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம். அது கௌதி சோபியில் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். அதில் என்னோடய ஃபேவரட் புக்கை வச்சு அது மேலே இந்த பொம்மையும் இந்த செடியும் வச்சேன். பார்க்கவே அந்த கார்னர் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் கார்னர் இப்போ ரீசெண்ட் டைமில் இதுதான் இருக்குது வீட்டில். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணி முடித்த உடனே குக்கி கப் கேக்கை கூட்டிகிட்டு போய் கௌதம் கூட ரூமில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கதவை திறந்தாலே குக்கி வெளியில் ஓடிடுவான். கப் கேக் கூட கொஞ்சம் பேச்சை கேட்பான், போகக்கூடாதுன்னா போகாமல் என் பக்கத்தில் உட்காந்துவான். ஆனால் குக்கி என்னென்னா நல்ல பையன் மாதிரி கொஞ்சமாக நகர்ந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு வெளியில் ஓடிடுவான். இது கேட்டட் வில்லா கிடையாது. பக்கத்தில் எல்லாரோட வில்லாவும் ஓப்பனாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, எல்லா வில்லாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. நம்ம வில்லான்னு நினச்சி பக்கத்து வில்லாவுக்கு ஓடிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அது எல்லாருக்கும் ஓகேவாக இருக்காது இல்லை. டாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள நான் ரூமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணுற வேலை அப்போல்லாம் கூட வச்சுக்கிறது இல்லை. முதல்லலாம் வச்சுருந்தேன். பட் ஒரு ரீலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் இந்த மாதிரி கோலம் போட்டுட்ருக்கும் போது வெளியில் போகக்கூடாது சொன்னேன்னு சொல்லி இங்கேயே சண்டை போட்டு என்னோடய ஃபோனை தள்ளி கீழே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து கோலம் போட போகிறேன்னாலே 2 பேரையும் ரூமில் விட்டுட்டு நான் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து போடுவேன். இந்த கோலம் போடுறது, பெயிண்டிங் பண்ணுறது, க்ரோஷே பண்ணுறதுலாம் எனக்கு மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆக்கிற விஷயம். அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவரை அதை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நிறைய பேர் இந்த கோலமாவோட கன்சிஸ்டன்சி ரேஷியோலாம் கேட்டிங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பச்சரிசி மாவை 1 மணி நேரம் ஊற வைங்க, இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா மழன்னு மை மாதிரி அரைக்கணும். கொரப்பாக அரைக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. திக்காக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து, இப்போ நான் போடுறேன்ல ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளோ வர அளவுக்கு நீங்கள் தண்ணியை கலந்துக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே இங்கே ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 13 வயசு 10 வயசுன்னு நினைக்கிறேன், அப்பத்துலேருந்தே கோலம் போடுறேன். ஏன்னா எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய அம்மா எப்படி கோலம் போடுவாங்கன்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கே ஒரு குரு இருக்காங்கன்னா அது எங்கள் அம்மாவோட அம்மா தான். ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம்
எப்போவுமே நாங்கள் மே மாதம் மட்டும்தான் அங்கே போவோம். அந்த ஆனுவல் லீவுக்கு 15 டேஸ் அங்கே இருப்போம். 15 டேஸ் எங்கள் அப்பா சைடு ஃபேமிலிக்காக வந்துடுவோம் திருப்பி. அந்த 15 டேஸ் வந்து என்னோடய அம்மாவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அன்ரூல்ட் புக் இருக்குல்ல, அந்த அன்ரூல்ட் நோட்டு ஒரு பென் வாங்கிட்டு வந்துடுவாங்க, இல்லைனா பென்சில் இரேசர் வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க புக்காக கோலம் போடுவாங்க, அவ்வளோ அழகழகாக. எங்கள் அம்மாவே நீங்கள் அவ்வளோ பாராட்டுறீங்கன்னா அவங்களோட அம்மா எவ்வளோ திறமையாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட்ஸு, பின்னுறது அண்ட் இந்த மாதிரி கோலம் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். எல்லா பொம்பளை பசங்களை உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம் 3 புள்ளி கோலத்தில் ஆரம்பித்து அது 30 புள்ளி 40 புள்ளி கோலம்லாம் போவாங்க அவங்க. அதெல்லாம் எனக்கு அந்த வயசில் புரியவே இல்லை. அவ்வளோ சிக்காக இருக்கும், சிக்கு கோலம் அந்த கோலம்னுவாங்க. நான் 5 புள்ளி கோலம் வரைக்கும் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அந்த 5 புள்ளி கோலத்தில் நான் வந்து அன்றைக்கி என்னை பாராட்டிட்டாங்கன்னா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னோடய அம்மம்மா வந்து ஒரு குட் டீச்சர்னு சொல்லுவேன். ஏன்னா நோட் புக்கில் யாரெல்லாம் அந்த கோலத்துக்கு பாஸ் மார்க் வாங்கினாங்களோ அவங்கள நெக்ஸ்ட் டே வந்து ப்ராக்டிக்கலாக ரோடில் போய் வாசலில் கோலம் போட்டால் என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டேவே நான் நோட்டில் போட்டு எனக்கு எந்த கோலம் நல்லா வந்ததோ அந்த கோலத்தை போய் நீ வாசலில் இன்றைக்கி நீ கோலம் போடு அப்படின்வாங்க. அந்த ரோடை க்ளீன் பண்ணி தண்ணி தெளித்து அந்த மாவில் அழகாக போட்டு முடிக்கிறதுக்கு எல்லாரும் சுற்றி நின்று பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு மட்டும்தான் போகிறோன்னா எல்லாரோட செல்லமாக இருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒருத்தராக கோலம் போடுறத எல்லாரும் நின்று பார்த்து பாராட்டிட்டு போவாங்க. அண்ட் அந்த ஊர்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்னம்மா பேத்தி வந்திருக்கா, பேத்தி கோலம் போடுதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் நல்லா அழகாக கோலம் போட்டால் என் அம்மாவுக்கு அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ஆமாம், என் பேத்தி வந்து எவ்வளோ திறமையாக கோலம் போடுறா பாருங்க அப்படின்னு. என்னடா வெறும் கோலம் தானே, இது என்னடா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியாது. ஆனால் எனக்கு இந்த கோலத்தோட நிறைய மெமரிஸ் கனெக்ட் ஆகிருக்கு. சின்ன வயசில் இந்த ஒரு புள்ளி எப்படி வைக்கணும், எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும்னு என்னோடய அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுத்தது, அந்த வீடு, அந்த சூழ்நிலை எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த உறவுகளெல்லாம் ஞாபகப்படுத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன செயல் மூலியமாக தான். அண்ட் இந்த கோலம் நானே அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நான் இன்றைக்கி கோலம் கற்றுக்கிட்டேன், என்னை பாராட்டினாங்க, நான் இன்றைக்கி வாசலில் கோலம் போட்டேன், பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் சூப்பராக போடுறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னொடனே அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்புறம் அம்மா வந்து என்கிட்ட சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள்லாம் இப்போ கல்யாணம்னா என்ன பண்ணுவீங்க, பார்லர் போவீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்ப்பீங்க, என்ன மேக்கப் போட்டுக்கிறது, என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறதுன்னு யோசிப்பீங்க. நான்லாம் என் கல்யாணத்தப்போ விடிய பெயிண்ட் டப்பா வாங்கி வச்சு வீடு ஃபுல்லாக கம்பி கோலம் போட்டேன், இந்த தெரு ஃபுல்லாக எங்கள் அம்மா எனக்காக கல்யாண கோலம் போட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது, நமக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும்போது அம்மாவை வந்து கல்யாண கோலம் போட்டு தரியான்னு கேட்கணும் அப்படின்னு. அதே மாதிரி லாக்டவுனில் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எனக்கும் கல்யாண கோலம் போடுறியா, உங்கள் அம்மா உனக்கு போட்ட மாதிரியே அப்படின்னு. அம்மா வந்து கண்டிப்பாக போடுறேன், அதில் என்ன இருக்குது, டெய்லியும் தானே நான் கோலம் போடுறேன், உனக்காக கல்யாண கோலம் போட மாட்டேனா அப்படின்னு போட்டாங்க. அந்த கிளிப்பிங் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த கோலத்தை பார்த்தோன்னே. காலையில் நான் எழுந்து கதவை திறந்து வந்தோடனே தெரு ஃபுல்லாக கோலம் போட்டு ஓகேவா அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நான் சந்தோஷங்களை பார்க்குறேன், சின்ன சின்ன விஷயங்களில் மெமரிஸ் நான் கலெக்ட் பண்ணுறேன். 15 நாள் லீவ் அம்மா வீட்டில் அந்த மாதிரி போச்சுன்னா மீதி 15 நாள் பாட்டி கூட வேறு மாதிரியும் போகும். ஏன்னா என் பாட்டி வந்து இந்த குரோஷே எப்படி பின்னுறது, என் அம்மாவும் நல்லா குரோஷே பின்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ சுகர் டைமில் இந்த விரலெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவங்களால அதை எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல, பின்னி காட்டிலாம். அதனால என் பாட்டி சூப்பராக பின்னுவாங்க அவங்கள மாதிரியே. அவங்க எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி வந்து அப்பாவோட அம்மா. அவங்க அந்த 15 நாளில் கார்டனிங் எப்படி பண்ணுறது, ஒரு செடி எப்படி வைக்கணும், எந்த விதையை எந்த டைமில் போடணும், ஒரு செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. யார் வீட்லையாவது ஒரு செடி அழகாக பார்த்துட்டாங்கன்னா தயக்கமே பட மாட்டாங்க, நேராக அவங்க வீட்டுக்கு கதவை தட்டி அந்த செடியோட கிளை கிடைக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் ஒரு பேக்கில் வச்சு வளர்த்து அதுக்கு வேரெல்லாம் வந்தோடனே அதை பெரிய மரமாக்கி காமிச்சிருக்காங்க. அதிலேருந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஆர்வன்றதுனால, ஸோ சின்ன வயசுலேயே அந்த கார்டனிங் ஆர்வம், குரோஷே ஆர்வம்லாம் அவங்கக்கிட்டேருந்து வந்தது. அவங்க பின்னை எனக்கு கற்றுக் கொடுத்த முதல்ல எப்படி பின்னணும்னு சொல்லி கொடுத்த அந்த குரோஷே மேட் கூட நான் இன்னும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்டி தாத்தாவோட நம்ம சைல்ட்ஹுட் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அவங்க
அத்தனை வருஷம் வாழ்ந்து கற்றுக்கிட்ட வித்தைகளையோ இல்லை வாழ்க்கை நடைமுறையோ நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் வேல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் அவங்க ஒரு பாட்டி ஒரு தாத்தா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஈஸி வேலை, ரொம்ப அன்பான முறையில் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அதட்டி சொல்லி கொடுக்குறதோட அன்பாக சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக இந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பதியும். அப்படி பதிஞ்சது தான் எனக்கு இந்த க்ரோஷே, கார்டனிங், இந்த கோலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்டு இது மட்டும் இல்லாமல் இது மேலே எனக்கும் ஆர்வங்கள் இருந்தது. எதையுமே நம்ம ஒருத்தங்க மேலே திணிச்சோன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வந்து அது மேலே ஆர்வம் இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆர்வம் இல்லைன்னா அது எதுவும் என் மண்டையில் ஏறி இருக்காது. அந்த விஷயமும் இருக்குது. திணிக்காமல் அவங்களுக்கு எது மேலே ஆர்வம் இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லி கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி குக்கிங்லேயும் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் வந்ததுக்கு காரணமும் அம்மா தான். எப்போவுமே எங்கள் 3 பேர்கிட்ட சொல்லுவாங்க, பேசிக் குக்கிங்காவது கற்று வச்சுக்கோங்க. ஒரு சாதம், ஒரு ரசம், ஒரு குழம்பு அது வைக்கவாது கற்றுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்னு, ஆனால் பொருள்லாம் இருக்குன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டு சர்வைவ் பண்ணிடலாம். இல்லை ஏதோ ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோன்னா அங்கே இந்த காய்கறி, இந்த செடி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கும் போது அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளே எப்படி சமைச்சு சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு பேசிக் குக்கிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது உன்னோட சர்வைவல்கான ஒரு பேசிக் திங். அதை எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் 3 பேருமே நல்லா சமைப்போம். என் தம்பியும் சூப்பராக சமைப்பான். யாரையுமே டிபெண்ட் பண்ண வேணாம். இப்போ எங்களுக்கு பசிக்குதுன்னா நாங்கள் ஒரு மீல் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் அனல் மே மாதம் மாதிரி அடிக்குது. மேம கூட குழு குழுன்னு இருந்ததுன்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் குருமா செஞ்சேன். அதோட ரெசிபி ஆல்ரெடி சௌவி சமையலில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். அதோட விசில் போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தேன். அனல் தாங்கவே முடியல. சரி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வந்து உட்காந்துட்டு போகலாம் விசில் வர வரைக்கும்னு வந்து உட்காந்தேன். கௌதம் வந்து எழுந்ததுனால கப் கேக்கை நான் பூட்டிட்டு வந்தேன்னு சொன்னல, திறந்து விட்டான். நேராக என்கிட்ட வந்து கொஞ்சிட்டு அங்கே ஒரு பார்வை பார்ப்பான். ஏன்னா கப் கேக் வந்து என்கிட்ட வந்துடக்கூடாது கொஞ்சறதுக்கு, நான் இவனை மட்டும்தான் கொஞ்சணும். ஆனால் கப் கேக்குக்கு வந்து என்கிட்ட வரணும்னு ஆசை. எவ்வளோ பயந்து இவனுக்காக ஓரமாக போகிறான் பாருங்கள். அந்தளவுக்கு இவன் மிரட்டி வைப்பான். யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் குக்கியை தான் க்யூட்டாக இருக்கான்னு கொஞ்சுவாங்க. குக்கி தான் வில்லனுமே இங்கே. கௌதம் பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம், எப்படி வந்துட்டான் பாருங்கள் அங்கேருந்து. இல்லைன்னா எந்நேரம் போய் கப் கேக்கை மிரட்டியிருப்பான். இப்போ வந்து வந்தோடனே என் கூட விளையாடுங்கன்னு சொன்னதுனால கை நீட்டினா பால் எங்கேன்னு அர்த்தம். ஸோ பால் எங்கேன்னு கேட்டோடனே நேராக பால் எடுக்கிறதுக்கு ஓடிட்டான். கப் கேக்கோட பாலெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணும்போது மேலே வச்சுட்டேன். அவன் பால் கிடைக்காம தேடிட்டு இருந்தான். இந்த மாதிரி காலையில் எழுந்து நான் வந்தாலும் சரி, கௌதம் வந்தாலும் சரி, விளையாடாமல் அனுப்ப மாட்டாங்க. 2 பேருமே விளையாடணும். அப்படி நம்ம ஏதோ மிரட்டுறோம், விளையாட முடியாது போனால் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா நம்மளை திட்ட முடியாதுல்ல, அதனால் அவங்க 2 பேரும் திட்டிப்பாங்க. இந்த மாதிரி தான் காலையில் டைம் போவோம். ஸோ நான் செஞ்ச குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு சூடாக சாப்பிட்டுலாம். நான் சப்பாத்தி போட போனேன். கௌதம் நானும் வரேன் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வந்தான். நிறைய பேர் பப்பியெல்லாம் தொட்டுட்டு அப்படியே சமைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் கை கழுவுறதெல்லாம் வீடியோவில் காட்டுறது இல்லை. ஏன்னா எவ்ரி 10-20 மினிட்ஸில் அவனுங்க என்கிட்ட வந்து என்னை தூக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கனவு கண்டு கூட பயந்து திடீர்னு ஓடி வந்து என்னை தூக்கு அப்படின்வாங்க. ஏன்னு தெரியாது, அவங்க குழந்த தானே, 2 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால் நான் நோன்னு சொல்ல முடியாது. நான் சமைக்கிறேன் போ படுன்னுலாம் சொல்ல மாட்டேன். அந்த கம்ஃபர்ட் தேவைன்னு தான் அந்த தூக்கத்துலேருந்தும் எழுந்து வந்து என்னை தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் தொட்டாலும் போய் கை கழுவிட்டு திருப்பியும் வந்து சமைப்பேன். இப்போ நான் என்னென்னா, நான் மட்டும் கையால் சப்பாத்தி திருப்புறேன், நானும் திருப்புவேன் பாரு, எங்ககிட்டையும் இருக்குது பாருன்னு வம்பெழுத்துட்டு இருந்தான். சரி இந்த சப்பாத்தியை பார்த்துக்கோ நான் திரட்டுறேன்னு சொன்னதுக்கு அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். நீ தானே பார்த்துக்கோ சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் இரு. இந்த மாதிரி தான் வம்பெழுத்துக்கிட்டு கிச்சனில் வந்து சமைக்கிறோன்னா அந்த நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னா ஃபன் பண்ணிவிட்டு நம்மளை கலகலப்பாக வச்சுக்கிறதுல கௌதம் அடிச்சுக்க ஆளே இல்லை. எனக்கு சின்ன வயசில் இந்த கல்யாணம்னு பேசும்போது அப்பா அம்மாவை விட்டு பிரியறது, அப்புறம் எப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஹஸ்பண்ட் வந்தால் என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் எப்படி போவோன்ற டவுட்டெல்லாம் இருந்தது. பட் கௌதம் என்னோடய லைஃப் பார்ட்னராக வரும்போது நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் ஏதோ போன ஜென்ம புண்ணியமோ இல்லை 7 ஜென்ம புண்ணியமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஏதோ ஒன்றுனா கூட நான் தைரியமாக ஷேர் பண்ணலாம். அது எதை பற்றியாக வேணால் இருக்கலாம். எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை நான் தைரியமாக சொல்லலாம். நீ பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஆமாம் இவளுக்கு கஷ்டமாக இருக்கான்னு என்றைக்குமே யோசிச்சதே இல்லை. அதை ரீதிங்க் பண்ணி
எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், ஏன் அது அவளை ஹர்ட் பண்ணியிருக்குன்னு யோசித்து அது நிஜமாகவே அது தப்பாக தான் போயிருக்குன்னு அவன் ரியலைஸ் பண்ணால் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை நான் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதை இது வரைக்கும் ரிப்பீட் பண்ணதும் கிடையாது. அந்த மாதிரி எனக்காக நிறைய விஷயங்கள் கௌதம் மாற்றிருக்கான். லாஸ்ட் Q&A வீடியோவில் கூட கௌதி சோபியில் நாங்கள் ஷேர் பண்ணதில் அண்ணாவுக்கு கோவமே வராதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னது அண்ணாவுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னும் கமெண்ட் வந்தது. ஏன்னா அவ்வளோ கோவம் ஒரு பர்சன் எனக்காக அந்த கோவங்கள்லாம் கம்மி பண்ணி இன்றைக்கி எவ்வளவோ செல்ஃப் கண்ட்ரோல்டாக கோவம் விஷயத்தில் மாறி இருக்கான். வைஸ் வர்ஸா ஒரு கப்பல்னால் நமக்குள்ளே சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நம்மளோட அடிப்படையான கேரக்டரே மாற்ற நினைக்கிறது தான் தப்பு. பட் எனக்காக அவனுக்காக நானும் சில சேஞ்சஸ் மாற்றிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை என்னோடய வீடியோ பார்க்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இன்னொரு பீஸ்ஃபுல் vlog-ஓட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பை, see you.